ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வரா கிச்சன் அண்ட் vlogs. நம்ம இன்னைக்கு இட்லி மிளகாய் பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதில் பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கணுங்க. அடுத்தது ஒரு 4-5 பல்லு பூண்டு, இடித்து வச்ச பூண்டு அதையும் போட்டு அதையும் கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிட்டு, இதுக்கு மெஷர்மெண்ட்டு 1 டம்ளர் உளுந்து, 1/2 டம்ளர் கடலப்பருப்பு அவ்வளோதாங்க. ஒரு 15 மிளகா, காஞ்ச மிளகா. கருப்பு உளுந்து இருந்தால் கருப்பு உளுந்து போட்டுக்கலாம், இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கலாங்க. போட்டு இது மாரி நல்லா வறுத்து, அது கூடயே 4, 5 காஞ்ச மிளகாவையும் போட்டு வறுத்துக்கணுங்க. பருப்போட சேர்த்து வறுத்துக்கிட்டோம்னா, நல்லா வறுபடும் காஞ்ச மிளகா. அதுக்காக தான் இப்படி போட்டு வறுத்துக்கிறது. இப்போ நான் ஒரு மெசேஜ் சொல்லலான்னு இருக்கிறேங்க. நீங்க கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னன்னா, இட்லி மிளகாய் பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, கொள்ளு பொடி, கருவேப்பிலை பொடி, சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே கொள்ளு பொடி, எள்ளு பொடி எல்லா பொடியும் நாங்க அரைச்சு உங்களுக்கு கொரியர் பண்றோம். உங்களுக்கு வேணுங்கிறவங்க இந்த கீழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கங்க. அடுத்தது கடலை பருப்பு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதையும் போட்டு மீதி இருக்க மிளகாயும் போட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம். அதை நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துட்டு, அது கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கல்ல. அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, பாருங்க இந்த மாரி நல்லா செவக்க வறுத்துட்டு, உப்பு 1 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு. கல் உப்பு இருந்தா அதுக்கு நல்லாருக்கும். கல்லுப்பு போட்டு நல்லா இந்த மாரி வறுத்து எடுத்து ஆற வச்சு, நம்ம மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, 6 மாசம்னாலும் கெடாதுங்க அது. பாருங்க இட்லி, தோசைக்கு அருமையான காம்பினேஷன்ங்க. தேங்க் யூ.